தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சைபர் குற்றங்களில் கடந்த 3 ஆண்டுகளில் நடந்த குற்றங்களில் அதிகப்படியான நபர்கள் தமிழகத்திலிருந்து தான் ஈடுபட்டிருக்கிறார்கள். சுமார் 2354 குற்றங்களில் தமிழகத்திலிருந்து மட்டும் 1759 குற்றவாளிகள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். சாதாரணமாகவே தமிழகம் என்பது கல்வியில் சிறந்தது, டெக்னாலஜியில் நம்ம முன்னாடி இருக்கோம், அறிவின் வளர்ச்சியில் முன்னாடி இருக்கோம். அதெல்லாம் தாண்டி இப்போ சைபர் குற்றத்திலும் நாம் முன்னணியில் இருப்பது எதை காட்டுகிறது என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. டெக்னாலஜி வளர்ந்தது கூடவே இந்த தவறுகளும் சேர்ந்து வளர்ந்துருக்கிறதா? இது டெக்னாலஜியால் கெட்டு போயிருக்கா, இல்லை நம்மளோட அறிவில்தான் புரிதலில்தான் குற்றம் இருக்கிறதா என்பதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. சைபர் கிரைமில் தமிழகம் டாப். கெட்டு போனது நம் அறிவா, அறிவியல் தொழில்நுட்பமா என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு சீதாராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். மற்றும் சைபர் செக்யூரிட்டி நிபுணர் திரு செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சேதுராமன் சார், உங்ககிட்ட தான் நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து சைபர் குற்றங்களில் விக்டிமாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதர்கள் தான். பெரிய தொழில்நுட்பத்தை பற்றி அதிக அறிவில்லாமல் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சால் கூட அதை பற்றியான தெரியாத மக்கள் தான் இதில் விக்டிமாக இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவர்களுக்கு தேவையான நம்ம புரிதலை ஏற்படுத்தி இருக்கோமா? அதே மாதிரி டெக்னாலஜி வளர்ந்த அளவுக்கு அதற்கு சரியான அளவுக்கு டிபார்ட்மெண்ட்டில் அதற்கான போதிய முக்கியத்துவம் கொடுத்து அவைகள் தடுக்கப்படுகிறதா? வணக்கம். என்னுடைய பெயர் சீதாராமன், காவல்துறையில ஓய்வு பெற்ற அதிகாரி. இப்ப நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்விதான். அதாவது நான் 1991 94 வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச் புதுக்கோட்டை, அதாவது டிஸ்ட்ரிக்ட் கிரைம்னா என்ன கேட்டீங்கன்னா சீட்டிங் பண்றவங்களை பிடிக்கிறது. கிட்டத்தட்ட அப்போ செல்போன் இல்ல, சீட்டிங் இருக்கும். அது நாளாக வளர்ந்து இன்னைக்கு சைபர் கிரைமா மாறி இருக்கு. இந்த சீட்டிங்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பேர் அப்போல்லாம் அக்யூஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அதிகமா இருப்பாங்க அக்யூஸ். இவங்க என்ன செய்வாங்க, வெளி மாநிலத்துல போய் குறைஞ்ச விலையில பொருட்கள் தருவாங்க. அதாவது 100 ரூபாய் டப்பாவை 30 ரூபாய்க்கு கொடுப்பான், 1000 ரூபாய் 300 ரூபாய்க்கு கொடுப்பான், 10,000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு கொடுப்பான். அப்புறமா 3 லட்ச ரூபாய் கார 1 லட்ச ரூபாய்க்கு தரையுமா. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுவான். பண்ணிட்டு அங்கிருந்து காலி பண்ணிட்டு ஓடி வந்துருவான். எப்படி ஓடிவாங்கன்னா, கடைசியா கார் வைக்கும் போது காருக்கு எல்லாரும் பணம் கட்டுவாங்க. ஆளுக்கு 1 லட்சம்னா 50 பேர்ட்ட 50 லட்சம் பணம் ரெடி ஆனவுடனே மொத்தமா கார் வந்துட்டு இருக்கு அப்படின்னு போய் சொல்லிட்டு சீட்டிங் பண்ணிட்டு ஓடி வந்துருவான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். தமிழ்நாட்டுல சீட்டிங் பண்றது முத ஆரம்பிச்சது இப்படித்தான் ஆரம்பிச்சாங்க. இது நாளாக வளர்ந்து விஞ்ஞான வளர்ச்சியில வளர்ந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா சைபர் கிரைம்ல பாத்தீங்கன்னா நிறைய விழிப்புணர்வு. நீங்க பாத்தீங்கன்னா உங்க தினமலர் பேப்பர்லாம் சரி, மத்த எல்லா பேப்பர்லயும் இப்ப இருக்கிற போலீஸ் அதிகாரி ஐஜியா நிறைய விழிப்புணர்வு பேசுறாரு. தயவு செய்து போன் எடுக்காதீங்க, போன் இது மாதிரி அன்னோன் பிரச்சனை வந்தா லிங்க் கிளிக் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப நீங்க பூக்கடைக்காரங்க, பூ விற்கிறவங்க, ஆட்டோக்காரங்க இவங்க எங்கேயுமே ஏமாறல சார். நீங்க நல்லா நீங்க சொன்னீங்க, கீழ்மட்ட லெவல்ல யாரும் 90% ஏமாறல. எல்லாமே பாத்தீங்கன்னா 3 கோடி 1.5 3 லட்சம் 30 லட்சம் தான் சார் ஏமாறுறாங்க. இவங்க ஏன் சார் ஏமாறுறாங்க? கீழ்மட்ட லெவல்ல யாருக்குமே தெரியும் இந்த மாதிரி எதுவுமே அவங்களோட பணம் இல்லை, இருந்தாலும் அவங்க லிங்கை கிளிக் பண்றது. ஆனா இதுல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஆரம்பிச்சு ஹை லெவல்ல இருக்கிறவங்க தான் இந்த இதுல பாதிப்பு ஏற்படுது. இதுக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பண ஆசை, பேராசை. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவான், உங்களை கூப்பிடுவான், சார் நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு பணம் அனுப்பியிருக்கேன், உங்களுக்கு இந்த மாதிரி சேருங்க, இதுல லிங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பல லட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். இருக்கிற பணத்தை டெவலப் பண்றதுக்கு இப்படி எல்லாம் போவாங்க. இது ஒரு வகை ஏமாற்றம். ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா, ராத்திரி 11 மணி 11:30 மணிக்கு போன் பண்ணுவோம், மெசேஜ் வரும், நீங்க இபி பணம் கட்டல, ஒரு 50 ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா நாங்க அதை ஆக்டிவேட் பண்ணிடுறோம்,
மறுநாள் காலையில உங்களுக்கு சரி பண்ணிடலாம், நீங்க வந்து ஆபீஸ்ல வந்து பண்ணுங்கம்மா. இந்த 50 ரூபாய் லிங்க் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா என்கிட்ட கரண்ட் போயிருமே, வீட்டுல தூங்க முடியாதுங்கிறக்காக இந்த 50 ரூபாய் கொடுக்குறான், லிங்க் பண்றான், ஆட்டோமேட்டிக்கா அவனும் போயிடுறான். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு குறுகிய காலத்துல பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்க, எங்கேயாவது வெளி மாநிலத்துல வேலை கிடைச்சிட்டு நிறைய பணம் தரேன் அப்படின்னு சொன்னா இவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு தமிழ் தெரியும், எப்படியாவது நம்ம வந்து இதுல நிறைய காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேராசை. எல்லாத்துக்கும் காரணம் பேராசை. இந்த பேராசையினுடைய விளைவுகள் பண இழப்பு ஏற்படுது. போலீஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா வேலை செய்யறாங்க சார். அதனாலதான் வெளியில அப்ராட்ல கூட இப்ப நிறைய டீம் நிறைய பேர் போயிருந்தாங்க. அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவங்கள ரெக்கவர் பண்ணி கூட்டு வராங்க. ஆக மொத்தம் போலீஸினுடைய நடவடிக்கை இப்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து இந்த சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட் இப்ப செந்தில் சார் இருக்காங்களா, இவங்க மாதிரி எக்ஸ்பர்ட் நிறைய பேர் போலீஸ் ஹெல்ப் பண்றாங்க. இதனுடைய வளர்ச்சி தான் இப்ப சைபர் கிரைம நம்ம வெளியில கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா போராது. ஏன் கேட்டா இந்த மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வும் தேவை. ரெண்டாவது இந்த மாதிரி சீக்கிரம் பணக்காரன் ஆகணுங்கிற ஐடி பீப்புள் இருக்கிறவங்களும் கொஞ்சம் மாறணும். இது வந்து ஏமாற்றி எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும், அந்த பணம் ஒரு 10 லட்சம் 5 லட்சம் வந்தா எத்தனை நாளைக்கு வச்சுக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க தெரியணும். போலீஸ், தமிழ்நாட்டு போலீஸ் இந்த சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பர்ட்டா கவனிக்கிறாங்க, நல்லா கண்டுபிடிக்கிறாங்க. வேற ஏதாவது கேள்வி நான் சொல்றேன். தொடர்ந்து பேசலாம் சார். செந்தில்குமார் சார், வணக்கம் சார். நம்ம டெக்னாலஜில அப்டேட்டா இருக்க ஒரு மாநிலம் அவேரா இருக்குமா? டெக்னாலஜில அப்டேட்டா இருக்கிற மாநிலம் அவேரா இருக்குமா அப்படின்னு கேக்குறீங்களா சார்? இல்ல, ஆமா ஆமா. என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப நிறைய டெக்னாலஜி வந்துடுச்சு, அதை நம்ம ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கிறோம், நம்மளோட இளைஞர்கள் வந்து ஈஸியா கத்துக்கிறாங்க. ஆனா அந்த அளவுக்கு கத்துக்கிற போதே அதோட இருக்க இன்னொரு பக்கத்துல இந்த மாதிரியான கிரைம்ல ஈடுபடுறதும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இந்த டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணணும்னு அப்டேட்டா இருக்கிற நம் தமிழகம் அதை எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, எதெல்லாம் தவறு அப்படின்னு அவேரா இருக்கா? அதை நம்ம சொல்லி கொடுக்குறோமா? சார், ஒரு ரொம்ப பேசிக்கா ஒரு வேலிடான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. என்னன்னா, இது வந்து ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். எப்பயுமே டெக்னாலஜின்றது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், ஒரு கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். முன்பெல்லாம் ஸ்கூல்ஸ்ல வந்து மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு அவர் இருக்கும். அந்த அவர்ல வந்து எதெல்லாம் தப்பு எதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு மாணவர்களுக்கு கத்துக் கொடுத்தோம். இன்னைக்கு அந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ற அவருக்கு கொடுக்கக்கூடிய நேரம் கூட வீணாகுன்ற மாதிரி நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டு போறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு டெக்னாலஜி இன்னைக்கு வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல வந்து எனி நெட்வொர்க் மூலமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஒரு டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றது எல்லாருக்கும் ஓப்பனா ஒரு இன்ஃபர்மேஷன் அவைலபிளா இருக்கு. பட் அது அடுத்தவங்களை ஹார்ம் பண்ணுதா, அதனால நமக்கு நல்லதா கெட்டதா, இல்ல ஷார்ட் டேர்ம்ல சார் சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம்ல நல்ல விஷயமா தெரிஞ்சாலும் லாங் டேர்ம்ல அது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து இல்லாத ஒரு விஷயம், ஒரு மெயின் ரீசன். இன்னொன்னு, ஸ்ட்ராங் எத்திக்ஸ் இல்ல. ஒரு இதெல்லாம் பண்ணுனா தப்பு, இதெல்லாம் பண்ணுனா நம்ம வந்து மாட்டிக்கிருவோம், இதெல்லாம் பண்ணுனா அடுத்தவங்களுக்கு பாதிப்புன்ற ஒரு சில விஷயங்களை நம்ம மாணவர்கள், அதை ஐ மீன் இந்த படித்துட்டு வேலை இல்லாம இந்த மாதிரி குற்ற செயல்கள்ல ஈடுபடக்கூடியவங்களும் கண்டிப்பா உணர்ந்தே ஆகணும். இது என்னன்னா, ஒரு இன்டர்நெட் கிவ்ஸ் எ ஃபால்ஸ் கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி. இப்ப சார் சொன்ன மாதிரி முந்திலாம் ஒரு தப்பு பண்ணாங்க, யாராவது எங்கேயாவது தப்பு பண்ணாங்கன்னா உடனே பிடிச்சி இழுத்துட்டு போயிருவாங்க, உடனே அடிச்சிருவாங்க. இப்ப நம்ம இன்டர்நெட்டுக்கு பின்னாடி இருக்கோம், நம்ம வந்து ஒரு சேஃப்டி லேயருக்கு பின்னாடி இருக்கோம். நம்ம இதுக்கு பின்னாடி இருந்துட்டு நம்ம தப்பு பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆனியன் டார் எல்லாம் சொல்லுவாங்க. என்னன்னா, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் விபிஎன் மாதிரி வந்து ஒரு செக்யூர்டு லேயர் பை லேயரா நம்ம வந்து போகும்போது நம்மளை யாரும் ட்ரேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை ஒரு குறை அறிவோட கத்துக்கிறாங்க. கத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, அதை நம்ம அதுக்கு பின்னாடி இருந்தா சேஃப்னு நினைக்கிறாங்க. பட் நத்திங் இஸ் சேஃப். நீங்க எங்க இருந்தாலும் இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் லெவல்ல போனா கூட, இல்ல நேஷனல் லெவல் கிரைம்ல வரும்போது கண்டிப்பான முறையில போலீஸும் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டும் உங்களை நேரோ டவுன் பண்ணி உங்களை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு அவேர்னஸ் வந்து இந்த மாதிரி சைபர் கிரைம்ல ஈடுபடக்கூடியவங்ககிட்ட கம்மியாவே இருக்கு அப்படிங்கறதான் பார்க்க முடியுது சார். அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டுல நிறைய நடக்குது அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து ஒரு சம்மேஷன் வந்து பார்க்க முடியுது. இது நாட் ஓன்லி தமிழ்நாடு, எல்லா இடங்கள்லயும் நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் தமிழ்நாடுல வந்து பாதிக்கப்பட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இது ரீசெண்டா வந்து நாங்க வந்து பணத்தை இழந்திருக்கோம் அப்படின்னு வந்து தமிழ்நாட்டுல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ண நம்பர்ஸுமே அதிகமா இருக்கு. இது நம்பர் ஆஃப் கேசஸ் மட்டும் டிபெண்ட் பண்றதா, இல்ல அந்த கேஸோட வேல்யூ எவ்வளவு பணம் வந்து ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கு, என்ன மாதிரி கிரைம் நடந்திருக்குன்ற விஷயங்களையும் நம்ம வந்து
ரொம்ப நேரோ டவுன் பண்ணணும் அப்படிங்கறது என்னோட பாயிண்டா முன் வைக்கிறேன். சார் செந்தில்குமார் சார், முக்கியமான விஷயம், இதுக்கு முன்னாடி அந்த சைபர் கிரைம்லாம் இருந்தாலும் சரி, ஃபோன் வழியாக பேசி ஓடிபி கேட்குறதா இருந்தாலும் சரி, டெபிட் கார்டு கேட்குறதா இருந்தாலும் சரி, தமிழகத்தில் ஒரு விஷயம் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்தோம், இது வடக்கங்க வேலை, வடக்கன்ஸ் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த ஏடிஎம் கார்டு நம்பர் கேட்கறது கூட அந்த ஸ்லாங் எல்லாமே அதை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாலும் கூட பொது வழியில் எப்படி அறியப்பட்டதுன்னா இது மாதிரியான ஸ்கேம்கள் வட இந்தியாவில் தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பெருவாரியாக கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் இந்த தகவல் என்பது அதிர்ச்சி அளிக்கிறதா இல்லையா? கரெக்ட் சார். அதாவது மிர்சாப்பூர் இல்ல ஜம்தாரா மாதிரி வெப் சீரிஸ் கூட வந்திருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல எப்படி ஒரு அப்பளம் போடுறது, ஒரு ஊறுகாய் போடுறத ஒரு பிசினஸா பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வடநாடுகள்ல இந்த மாதிரி எப்படி சைபர் கிரைம் பண்றது, எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஃபேக் ஆக்சென்ட்ல இல்ல ஒரு வேற ஒரு நபர் மாதிரி பேசி ஒரு பணத்தை வசூல் பண்றது அப்படிங்கிறத எப்படி ஒரு பெர்ஃபெக்டா ஒரு கால் சென்டர்ல எப்படி ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்களோ அதே மாதிரி ட்ரைனிங் கொடுத்து ஒரு 6 ஃப்ளோர் சாஃப்ட்வேர் கம்பெனி மாதிரி ரன் பண்ணி ஒரு வாய்ஸ் கால் பேசிஸ்ல வந்து ஸ்கேம் பண்ண ஆபரேஷன்ஸ் எல்லாம் நிறைய பஸ் பண்ணிருக்காங்க நார்த் இந்தியால. இது வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஜோக்கா கூட சொல்லுவோம், இந்த ஏடிஎம் கார்டு மேல இருக்கிற 16 நம்பர் சொல்லுங்கன்னா அவன் வடக்கன் பண்ற வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துகிட்டு இருந்த விஷயம். பட் ரீசெண்ட் டேஸ்ல இப்ப ரீசெண்டா ஒரு 2 months வித்தின் ஒன் வீக்ல கூட ஒரு ஒரு சிம் பாக்ஸ் ஆபரேஷன் வந்து பஸ் பண்ணிருக்காங்க. அரௌண்ட் 2 monthsல வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 சிம் பாக்ஸஸ் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரைடு பண்ணி பிடிச்சிருக்காங்க. இந்த சிம் பாக்ஸஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்டர்நேஷனல் கால ஒரு லோக்கல் காலா டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி. எப்படின்னா இன்டர்நெட் வழியா உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு கால் வருது, அந்த வந்த காலை இங்க வந்து லோக்கல்ல ரீச் பண்றதுக்கு ஒரு லேண்ட்லைன் நம்பர் வேணும் அல்லது ஒரு செல்போன் நம்பர் வேணும். அதுக்கு பதிலா என்ன செய்வாங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பாக்ஸ்ல ஒரு நம்பர் ஆஃப் சிம் கார்ட்ஸ் 8, 16, 32, 64ன்னு இந்த 64 ஈவன் 128 வரைக்கும் கூட மல்டிபிள் நம்பர்ஸ் ஆஃப் சிம் வந்து ஒரே பாக்ஸ்ல போட முடியும். அந்த போட்டதன் மூலமா வெளிநாட்டுல இருந்து வர்ற ஒரு ஸ்கேமிங் கால், ஒரு நைஜீரியால இருந்து ஆரிஜினேட் ஆகிற ஒரு ஸ்கேமிங் காலை கூட வந்து லோக்கல்ல இருக்கிற ஒரு நம்பருக்கு ரீரவுட் பண்ண முடியும். இப்படி பண்றதன் மூலமா நீங்க ரீசெண்டா கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டோம், மெத்தபெட்டமைன் வச்சிருந்தீங்க, இல்ல உங்களை வந்து எம்பசில இருந்து பேசுறோம், இல்ல வந்து போர்ட்ல இருந்து பேசுறோம், இந்த மாதிரி வேரியஸ் ரீசன் சொல்லி நீங்க எங்கேயுமே நகன்றாதீங்க, வீட்லயே இருங்கன்றதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கு முக்கியமான மீடியம் என்னவா இருக்குன்னா இந்த போன் கால்ஸ். இந்த போன் கால்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்தந்த ஏரியால அந்தந்த மாதிரி ரீஜனல் லெவல்ல ஆப்ரேட் பண்றாங்க. அதுக்கு நம்ம ஊர்ல இருக்கிற சில இளைஞர்களும் ரொம்ப ஹைடெக்கா படிச்சிருக்கணும்லாம் தேவை கிடையாது. பேசிக்கா ஒரு பியூர் நெட்வொர்க்கிங் டாபிக்லயும் கொஞ்சம் நம்ம பேசிக் நாலேஜும் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருந்து ஐடியா இருந்தா இந்த விஷயங்களை கத்துக்கிறாங்க. கத்துக்கிட்டு அதாவது கெட் ரிச் குவிக்கர்ன்ற மாதிரி இதெல்லாம் பண்ணுனா நமக்கு அங்கிருந்து பேமெண்ட் வந்து இவ்வளவு ஈஸியா டக்குன்னு வந்துடும், இவ்வளவு பணம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி மிஸ்கைட் ஆயிடுறாங்க அப்படின்றது என்னோட கருத்தை பதிவு செய்யறேன். கண்டிப்பா சார். சார் சீதாராமன் சார், இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த டெக்னாலஜி வந்து வளர்ந்துட்டு இருக்கு, அதை தவறாக பயன்படுத்திருக்கிறார்கள், அதற்கான அறிவுரைகளை நம்ம கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. அது நம்ம ஏற்றுக்கிற மாதிரியா இருந்தால் கூட இப்போ காவல்துறையில் இந்த பிரச்சனைகள் நடந்துட்ட பிறகு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நடவடிக்கைகள் தான் காவல்துறை பெருவாரியாக எடுக்குது. முன்னாடியே அந்த ப்ரிவென்ஷனுக்காக என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும், அது போதுமான நடவடிக்கை இருக்கா? அந்த டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்கா? அந்த தொழில்நுட்பத்தில் நாம் தன்னிறைவு பெற்றிருக்கிறோமா? அது வந்து கிடையாது சார். என்ன கேட்டீங்கன்னா, இப்ப காவல்துறையை பொறுத்தவரைக்கும் நீ உங்களுக்கு சாதாரணமா கொள்ளுங்க, ஒரு வீட்டுல திருடு போச்சு அப்படின்னு சொன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த திருடு கேஸை கண்டுபிடிக்க முடியும். போலீஸ் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அந்த சைடு போலீஸ் பீட்டு தான் போடுவாங்க. அந்த பீட்டு போலீஸ்காரர் இருப்பாரு, வெளியில போயிடுவாரு, அதுக்கப்புறம் வந்து திருட வருவான். இதேதான் கான்செப்ட். அதாவது நீங்க வந்து ஏமாந்துட்டீங்க அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போலீஸ் நடவடிக்கை எடுக்க முடியும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்கு. இது எத்தனை கோடிக்கணக்கான பேர்ட்ட இப்ப செல்போன் இருக்கு, அவ்வளவு செல்போனையும் நம்ம வாட்ச் பண்ண முடியாது. சீதாராமன் சார், ஒரு சின்ன ஒரு கேள்வி, சந்தேகம்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு சைபர் அட்டாக் ட்ரை பண்ணுறாங்க, ஒருத்தர் எனக்கு கால் பண்ணுறாங்க, கால் பண்ணி உங்கள் ஏடிஎம் நம்பர் சொல்லுங்கங்கிறாங்க, இல்லை நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன் அதை கிளிக் பண்ணுங்கங்கிறாங்க. அந்த நிலையில் நம்ம அந்த காலை கட் பண்ணிவிட்டு சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பெருசாக அதை எடுக்கிறதுக்கு இல்லை. இதுதான் நிதர்சனம் நடைமுறையில் இருக்கிறது. நீங்கள் ஏதாவது பணத்தை நீங்கள் ஏதாவது பணத்தை இழந்தீங்களா? இல்லை, நீங்கள் பணத்தை கொடுத்துட்டாங்க, 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த 2 நம்பர்லயும் 24 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க. இதை நீங்க சொல்றதெல்லாம் இருந்தது ஒரு காலத்துல. இப்ப வந்து ஐஜி வந்து பிரேம்குமார் சார் வந்து 2 நம்பர் கொடுத்திருக்கிறாரு. 2 நம்பர் டோல் நம்பர். நீங்க அவனை கட் பண்ணிட்டு அந்த கட் பண்ண உடனே அந்த நம்பரை நீங்க உங்கள்கிட்ட சொல்லிட்டீங்க, டோல் பில்ல நம்பர் சொல்லிட்டீங்கன்னா
இமீடியட்டா அவங்க நம்பர் ட்ரேஸ் அவுட் பண்றாங்க. நீங்க வந்து இப்ப ரீசெண்டா நடக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months ரொம்ப தீவிரமா இருக்கிறது காரணம், அந்த டோல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த டோல் நம்பரை நிறைய பேருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அது மீடியா தான் சேர்க்க முடியும். இந்த டோல் நம்பர் வந்து 2 டோல் நம்பரையும் மீடியா வந்து அதிகமா கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வு வரும். அந்த டோல் நம்பர் ஃப்ரீ, டோல் ஃப்ரீ அந்த நம்பர் 2மே. அதாவது இப்ப ஆனா ஆனா அந்த அந்த சார் சீதாராமன் சார் அந்த நம்பர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வருது. நானே கொடுத்துருக்கேன், மெசேஜ் வருது. அதற்கு பிறகாக அந்த புகாரின் பேரில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, அதில் வந்து பதிவு செய்யப்பட்டதா அப்படிங்கிற எந்த டீட்டெயிலும் இல்லை சார். நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் டோல் ஃப்ரீக்கு கால் பண்ணி சொல்லலாம், அவங்க பதிவு பண்ணுறாங்க. ஆனால் அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னு தெரியலையே சார். அப்போ அது மாதிரியான கம்ப்ளைண்ட்டுங்க நம்ம தொடர்ந்து கண்காணிச்சாலே இந்த குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கலாமே. இல்ல நீங்க வந்து இப்ப சொல்லிட்டீங்க, கம்ப்ளைண்ட் பண்றீங்க, அந்த கம்ப்ளைண்ட்க்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்கலன்னு சொல்றீங்க. அதுதான் உண்மை. ஃபீட்பேக்னா நீங்க ஃபீட்பேக் அதாவது நீங்க சொல்லிட்டீங்க, அதுக்கு நாங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படிங்கறது உங்களுக்கு தகவல் கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்க. கரெக்டா? கண்டிப்பா சார். தகவல் கொடுக்கலங்கிறத தாண்டி கூட இப்ப நான் ஒரு பாமர மொழியில சொல்றேன். என் வீட்டுக்கு ஒருத்தன் திருட வந்தா, முயற்சி செஞ்சான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. அடுத்தது என்னன்னு பார்க்குறாங்க. அதே தான் சைபர் கிரைமில் நடக்குது. ஆனால் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டா அந்த நம்பரை வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் கொடுங்க, எவ்வளோ டியூரேஷன் பேசுன்னு சொன்னீங்க, இது மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. ஆப்லேயும் அப்லோட் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் பண்ண முடியுது. ஆனால் அது பண்ணதுக்கு பிறகு எந்த வழக்கும் பதிவு செய்யப்படுறதில்ல. அதுக்கப்புறம் அந்த நடவடிக்கைகள் என்ன எடுத்தாங்க, அந்த நபர் கண்டறியப்பட்டாரா அப்படிங்கிற எந்த விஷயமும் சொல்லுங்கிறதால அது இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காவல்துறை எடுக்குதாங்கிற கேள்வியே மக்களுக்கு இருக்கு இல்லையா சாதாரணமா. இப்ப நீங்க ஒரு கேஸ் வந்து நீங்க மாதிரி கொடுக்குறீங்க சார், ஒரு கம்ப்ளைண்ட்ல நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொடுக்குறீங்க, எவ்வளவு நிமிஷம் என் நம்பர் எல்லாம் கொடுக்குறீங்க. இந்த வந்து இமீடியட்டா நம்ம அதை போய் பண்ண முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா அந்த கால் வந்து எந்த டவர்ல இருந்து வந்திருக்கு, அதுக்கப்புறம் நம்ம அந்த செல்போன் கம்பெனிக்கு போன் பண்ணி இது இந்த கம்பெனில இந்த நம்பர் வந்து உங்க கம்பெனில இருந்து வந்திருக்கு, இது எங்க வந்திருக்கு எப்படிங்கிற டீட்டெயிலா விசாரிக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகுது. இதே நீங்க வந்து பணம் காணாம போச்சு, பணம் எடுத்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்கு ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும். இப்ப பணம் போச்சு அப்படின்னா பேங்க்காரங்க ஒத்துழைக்கணும். இப்ப நம்ம வந்து சொல்றோம், இந்த அக்கௌண்ட்ல இருந்து பேங்க்ல இருந்து பணம் கொடுத்துருக்காங்க, இம்மிடியா நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்ல இருந்து கொடுத்தோம்னா அந்த பேங்க்ல வந்து நிப்பாட்ட வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. இல்லைன்னா அவங்க கொஞ்சம் காலதாமதப்படுத்துறாங்க. அது ஒரு பெரிய டிராபேக் சார். அந்த பேங்க்ல வந்து டிராபேக் பண்றாங்க. இப்ப நீங்க கொடுக்குற போலீஸ்க்கு கொடுக்குற தகவலை நாங்க வந்து நீங்க ஏதோ திருட்டுல போய் ஒன்னும் காணாம போல, ஒண்ணு இது மாதிரி வந்துச்சு நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வேற மாதிரி ஆக்ஷன், பொருளை இழந்ததுக்கு வேற மாதிரி ஆக்ஷன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒரே நேரத்துல நாங்க வந்து பொருளை இழந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நம்பர் முடிஞ்சோடனே அவன் அந்த சிம் கார்டு கழட்டி போட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா நாங்க லொக்கேட் பண்றோம், எந்த இடத்துல லொக்கேட் பண்ணி அந்த ஜிபிஆர்எஸ் வச்சு லொக்கேட் பண்ணி போறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. அது உங்களுக்கு அனுப்பணும். அது அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல அது டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி வரக்கூடிய காலகட்டத்துல செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சார். கண்டிப்பா சார். சீதாராம் சார், இன்னொரு கேள்வியும் எனக்கு அது கூடவே இருக்கு. இப்ப இந்த சைபர் ஹேக்கிங் அப்படிங்கிறதோ இல்லை சைபர் கிரைமுங்கிறதோ வேகமாக வளர்ந்து போயிட்டே இருக்கு. அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு தான் பார்ப்பேன், மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற நிலமையில தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் அதை தாண்டி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கா, அது மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமா? இப்போ நிறைய ஸ்பெர்ம் கால்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும், ஃப்ராட் கால்ஸை கண்டுபிடிக்க முடியும், ஏஐ நிறைய டிடெக்ட் பண்ணுது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கப்ப அது ஏன் காவல்துறையால் அரசாங்கத்தால் இது மாதிரியான டெக்னாலஜிங்களை எடுத்துகிட்டு வந்து இதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்காமல் இருக்காங்க? ரைட்டு, நீங்க சொல்ற ரைட்டு. இப்ப வந்து என்ன கேட்டீங்கன்னா, இப்ப இந்த நம்பர் வந்து நிறைய நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ரீசெண்டா ஒரே மாசத்துல 3000க்கு மேல சிம் கார்டை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சிம் கார்டு எல்லாம் பிளாக் பண்றதுக்கு எங்கள்கிட்ட ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ இப்ப நம்ம டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிம் கார்டை வந்து பிளாக் பண்ணலாம். அந்த சிம் கார்டை அவங்க யூஸ் பண்ண முடியாது. அந்த சிம் கார்டுக்கு இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடு வைக்கலாம். இப்ப வந்து ஒரு ஆள் வந்து 30 சிம் கார்டு 40 சிம் கார்டு வாங்குறாங்க.
அதுக்கு வந்து அந்த கட்டுப்பாடு விதிக்கிறதுக்கு நிறைய கொண்டு வரணும். இப்ப போன ஒண்ணும் இல்ல சார். இப்ப இந்த சீட்டிங் இதுக்கெல்லாம் சொல்றேன் இல்லையா, இப்ப இந்த சைபர் கிரைமுக்கெல்லாம் இந்த அக்யூஸ்க்கெல்லாம் அவங்களுடைய சொத்தை தான் சார் முடக்க முடியும். அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த சட்டத்துல இடம் இல்லை சார். நிறைய சட்டத்துல வந்து வெறும் ஒயிட் காலர் அஃபென்ஸ் பேர், இதுக்கு பேரு ஒயிட் காலர் அஃபென்ஸ்க்கு வந்து அவன் ஈஸியா வெளியில வந்துருவான். எந்த கேஸா இருந்தாலும் உடனே பெயில வந்துருவான், என்ன வேணாலும் பண்ணான். பட் இப்ப அந்த அவனுடைய சொத்தை முடக்கி வச்சிருக்காங்கல்ல, அதைத்தான் அவனால எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். சட்டம் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லிபரலா இருக்கு. இந்த சட்டத்தை மாத்தணும். இந்த சட்டங்கள் வந்து கிரிமினலா கொண்டு வரணும். ஒயிட் காலர் அஃபென்ஸ் கிடையாது, இது ஒரு கிரிமினல். என்கிட்ட அவன் பாதிக்கப்பட்டுட்டான். பாதிக்கப்பட்ட போது அது கிரிமினலா தான் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லி அரசியல்வாதியை நினைக்கணும். அரசியல்வாதிகள்லாம் நினைச்சு சட்டம் கொண்டு வந்தா நிறைய அரசியல்வாதிகள் ஊழல் பண்ணி இந்த மாதிரி சீட்டிங் பண்ணி இருக்கிறதுனால இந்த சட்டத்தை பாஸ் பண்ண விட மாட்டாங்க. நிறைய மெஜாரிட்டி வச்சு இந்த சட்டத்தை பாஸ் பண்ணா பிற்காலத்துல அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அதாவது சார், போலீஸ்னா லத்தியை வச்சு அடிச்சா தான் சார் அவன் போலீஸ்ன்னு பயப்படுவான். இந்த காலத்துல போலீஸ் லத்தி தூக்க கூடாது, அவனை முழங்கால் கீழே சுடணும், இப்படி எல்லாம் இருந்தா பயம் கிடையாது. இப்ப சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் இது அதுக்கே பயம் கிடையாதுன்னா இதுக்கு சுத்தமா பயமே இல்லை. போலீஸ் வந்து அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா 24 மணி நேரத்துல வெளியில வந்துருவான். அந்த மாதிரி இருக்கு சட்டம். சட்டத்தை மாத்தாத வரைக்கும் இது வந்து டெவலப் பண்ண முடியாது. சட்டத்தை மாத்தினா கண்டிப்பா நீங்க சொல்ற இது நடக்கும் சார். கண்டிப்பா சார். சார் செந்தில்குமார் சார், நம்ம மக்களுக்கு ஏடிஎம் வந்து வந்தப்ப ஒரு பெரிய விஷயமா இருந்தது, அது கன்வீனியன்ஸாக இருந்தது. அதற்கு பிறகு இப்போ நிலைமை என்னென்னா, மனிதர்களே ஏடிஎம்மாக சைபர் கிரிமினல்களால் பார்க்கப்படுறாங்க. இது மாறுவதற்கான வாய்ப்புகள் என்ன? இந்த டெக்னாலஜி வளர்கிற வேகத்திற்கு கவர்மெண்ட் எவ்வளோ அளவுக்கு கவுண்டர் பண்ணணும், மக்களுக்கு அவேர்னஸ் எந்த அளவுக்கு வேகமாக வளரணும்னு நினைக்கிறீங்க? இந்த ப்ரொப்போர்ஷன் கரெக்டாக இருக்கா? கண்டிப்பா சார், இது வந்து போதுமான அளவு இல்லவே இல்லை. இப்போ ஒரு காமன் மேனு ஒன்றும் இல்லை, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் ஒரு குரூப்ல எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டுறாங்க. என்னன்னா, அரசு மடிக்கணினி திட்டத்தின் கீழ் இந்த ஃபார்மை ஃபில் செய்யுங்க, இல்லை இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு லேப்டாப் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியோ, இல்ல வந்து ஒரு அந்த ஆஃபர் இந்த ஆஃபர், பிக் பில்லியன் டே, அமேசான், ஏதாவது ஒரு பேரை சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புறாங்க. அதை அனுப்புனவங்க தெரியாம அனுப்புனாலும் அதை வாங்கி கடமை தவறாது எல்லா குரூப்லயும் எல்லாரும் அனுப்புறாங்க. யாராவது ஒருத்தர் விவரம் தெரியாம அதை கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற மொத்த பணமும் போறதுல இருந்து, உங்களோட பர்சனல் டேட்டா போறதுல இருந்து என்ன வேணாலும் நடக்கலாம். அது அப்ப இந்த விஷயத்துக்கு நமக்கு முக்கியமான விஷயம், அதாவது திருடனாய் பார்த்து திருடனாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்றது ஒரு பக்கம், அவங்களுக்கு நம்ம வந்து மொராலிட்டி கொண்டு போறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பக்கத்துல நம்ம தான் சேஃபா, அதாவது குருக்களுக்கு கடிச்ச நாய் வந்து சொர்க்கத்துக்கா நரகத்துக்கான்ற முதல் கடிக்காம நம்மளை பாத்துக்கணும். எப்படின்னா, கம்பல்சரியா ஒரு பேசிக் ஒரு சைபர் சென்ஸ் எப்படி இருக்கணும். அப்ப இன்ஃபேக்ட் எங்களோட கம்பெனில விஎஸ் இன்னோவேஷன்ஸ்ல இருந்து நாங்க நிறைய என்ஜிஓஸ் கூடயும், காலேஜஸ், ஈவன் கார்பரேட்ஸ், கவர்மெண்ட் அபிஷியல்ஸுக்கு கூட we are providing cyber security trainings. சைபர் செக்யூரிட்டி ட்ரைனிங்ஸ்னா வெறும் இன்டெப்தா டெக்னிக்கல் வரைக்கும் கொடுக்குறோம். இல்ல வந்து ஒரு எண்ட் யூசர் லெவல்ல முக்காவாசி நீங்க என்னதான் மோஸ்ட் செக்யூர்டு சிஸ்டம் டிசைன் பண்ணாலும் டெவலப் பண்ணாலும், ஒரு ஃபயர்வால் வந்து 1 or 2 crores கூட நீங்க வாங்கி கூட ஒரு ஃபயர்வால் வச்சிடலாம். ஆனா ஒரு கம்பெனியில இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி தெரியாம ஒரு இமெயில் லிங்கை தொட்டுட்டா அதனால ஏற்படக்கூடிய விளைவுன்றது தவிர்க்க முடியாதது. அதுவும் மிகப்பெரிய கோடிகள்ல. நான் ஈவன் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ஐ டீச் சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ். ஒரு பேங்க்ல ஒரு அரசு உடைமை ஆக்கப்பட்ட ஒரு வங்கியில ஒரு நபர் வந்து லீவ்ல போயிருக்காரு, இன்னொரு நபர் வந்து அந்த அன்னைக்கு பொசிஷன்ல அந்த அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு தெரியாம ஏதோ ஒரு லிங்கை தொட்டதுனால ஒரு நைஜீரியன் டீம் அவரோட யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன தேவை, ஓடிபி தேவை. அந்த ஓடிபிக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த கரஸ்பாண்டிங் நெட்வொர்க்கை பிடிச்சி இவரோட சிம்முக்கு பதில் இன்னொரு சிம்மே வாங்கிட்டாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், சிம் ஸ்வாப்பிங் சொல்லுவோம். சோ உங்களுக்கு யூசர் நேம் கிடைச்சிருச்சு, பாஸ்வேர்டு கிடைச்சிருச்சு, அந்த ஓடிபி வந்துருச்சுன்னா டக்குன்னு வித்தின் 24 hours 3 crores அந்த ஒரு பர்டிகுலர் பேங்க்ல இருந்து மட்டும் அந்த டீம் வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. அடிச்சுட்டு போனதை சீக்கிரமா ரெஸ்பாண்ட் பண்ணதுனால சைபர் செக்யூரிட்டி டீமும் சேர்ந்து ஓரளவு ரெக்கவர் பண்ணாங்க அந்த பணத்தை. இதே சமயத்துல ஒரு பேங்க்ல ஒரு அரசு அதிகாரி, எஜுகேட்டட் பர்சன், கரஸ்பாண்டிங் ட்ரைனிங் எல்லாமே அவருக்கு இருந்துமே அவங்க இந்த மாதிரி ஏமாறுறாங்கன்னா, எந்தவித இதை பத்தின ஒரு புரிதலுமே இல்லாத ஒரு எண்ட் யூசர் எந்த அளவுக்கு ஏமாறுறதுக்குரிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு.
ஸோ அதனால அவேர்னஸ் ஏரியால கண்டிப்பான முறையில நம்ம ஃபோக்கஸ் வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கணும் சார். அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. சார் அவேர்னஸை தாண்டி அதற்கு முன்னாடி சார் சொன்ன மாதிரியுமே நீங்கள் ரெண்டு பேருமே சொன்ன விஷயங்கள் ஒன்றுங்கிறது இருக்குன்னா, இந்த டெக்னாலஜி வந்ததுக்கு பிறகு நம்ம அவேர்னஸாக இருக்கணுங்கிறீங்க. அப்போ ஒரு டெக்னாலஜி வளர்றப்பே அதை கவுண்டர் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி நம்மக்கிட்ட இல்லையா? இப்போ நம்ம இந்த ஃப்ராடு கால் வருதுன்னா அலர்ட் பண்ணுது, அது மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் கட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இருக்கு சார். எப்படின்னா அது இட் இஸ் லைட்டா க்ரோயிங் டெக்னாலஜின்னு தான் நான் சொல்லுவேன். எப்படின்னா ஒரு ட்ரூ காலர் மாதிரி ஒரு ஆப்பவே கூட எடுத்துக்கங்களேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பாம் கால் வருதுன்னா ஸ்பாம் கால்னு அலர்ட் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான். அதே மாதிரி இப்போ நெட்வொர்க் ஆபரேட்டர்ஸுக்குள்ளேயும் பேசி கவர்மெண்ட் ட்ராயோட இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கீழே எல்லா நெட்வொர்க் ஆபரேட்டர்ஸுமே இந்த மாதிரி நம்பர்ஸ்ல இருந்து வந்தா இது வந்து ஒரு ஸ்கேம் பண்ணக்கூடிய காலா இருக்கும் அப்படிங்கறத ஒரு சஜஷனா வந்து உங்களுக்கு கால் வரும்போதே அந்த நேம் வர்ற இடத்துலயே வருது. அது தெரிஞ்சு இந்த மாதிரி வந்துச்சுன்னா எடுக்கக்கூடாதுன்ற ஒரு பேசிக் அவேர்னஸ் ஆகுது. அவங்க சைட்ல இருந்து ஏஐ எல்லாம் யூஸ் பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்பர்ஸ்ல இருந்து வர்ற கால் இப்படி ஸ்பேமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அலர்ட் பண்ணி உங்களுக்கு தடுக்கிற ஒரு ஹிண்ட் கொடுக்க முயற்சி பண்றாங்க. சோ அடுத்த கொஸ்டின் உங்களோட கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் ஹிண்ட் கொடுக்குறவங்க அந்த காலே போகாம நிறுத்தலாமே? இது வந்து ஒரு வேலிட் கொஸ்டின். இல்ல அவங்க நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கான அதிகாரமும் அவங்க கிட்ட இல்லை, நான் புரிஞ்சுக்கிறேன் சார். ஆனா ஒரு தனியார் நிறுவனத்தால ஒரு தனியார் கம்பெனியால இதை வந்து கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா ஏன் அரசாங்கத்தால இதை கண்டுபிடிக்க முடியல? அப்ப ஒரு ஏஐ வச்சு தான் அவங்க டிடெக்ட் பண்றாங்க, பேட்டர்ன் ஆஃப் கால்ஸ் ரிப்போர்ட் பண்ணுறது இதை வச்சு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சாதாரணமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிற அதே ஆப்பில் பார்க்க முடியுது. அப்போ இத்தனை பேர் ரிப்போர்ட் பண்ண பிறகு ஏன் அதற்கான தடைகளோ இல்லை அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளோ ஏன் கவர்மெண்ட் எடுக்காமல் இருக்குது? அதில் என்ன அவங்களுக்கு கஷ்டம்? இதில் டெக்னிக்கல் அண்ட் லீகல் சேலஞ்சஸ் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கலாம் சார். டெக்னிக்கல் சேலஞ்சஸ் எப்படி அப்படின்னா, இதை சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஓட்டெடுப்பு மாதிரி தான் ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டா ஒரு 30 பேர் நீங்க கெட்டவர்னு ஓட்டு போட்டு ஒரு 5 பேர் நல்லவர்னு ஓட்டு போட்டாங்கன்னா உங்களுக்கு கெட்டவர்னு லேபிள் பண்ணி ஓரமா வச்சிடறோம். இந்த மாதிரி தான் இந்த ஸ்பேமிங் கால்ஸோட ட்ரேசிங் மெக்கானிசம். அதாவது அவங்க எல்லாம் ஸ்கேம் பண்றாங்க இல்ல ஸ்பேம் பண்றாங்க அப்படின்ற மெக்கானிசம் வந்து இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஓட்டிங் பேசிஸ்ல ஒர்க் ஆகுறது தான். உங்களுக்கு ஒரு கால் வருது, நீங்க அதை கேட்குறீங்க, உங்களுக்கு லோன் வேணுமான்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்பேமிங் கால்னு நீங்க ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்க, உங்களை மாதிரி 1500 பேர் கொடுக்குறாங்கன்னா அதை ஓரமா வச்சிருவாங்க. சப்போஸ் இந்த பேசிஸை மட்டுமே வச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஏன் ஆக்ஷன் எடுக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை எனக்கு பிடிக்கல, நான் ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன், என்னோட ஐடி விங்ல இருக்கிற என்னோட அடிப்படி தொண்டர்கள் எல்லாம் கூப்பிட்டு இவர் நம்பரை பூரா ஸ்பேம் அடிங்கப்பா, எப்படி இந்த ஃபேஸ்புக்ல இதெல்லாம் வந்து அக்கௌண்ட்டை பிளாக் பண்றதுக்கு ரிப்போர்ட் அடிக்கிறாங்கல்ல, ஐடி விங் வார் நடத்துறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து டக்குன்னு ஒருத்தர் நம்பரை வந்து பிளாக் பண்ணிட முடியும். பட் நீங்க ஒரு ஜென்யூன் பர்சன், எல்லா வகையிலும் லீகலா கரெக்டா இருக்கீங்கன்னா உங்க நம்பரை அப்படி பிளாக் பண்ணிட்டா நீங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அநீதி இழைச்ச மாதிரி ஆயிரும். சோ ரியலி இந்த நபர் வந்து ஒரு ஸ்கேமிங்கோ ஸ்பேமோ பண்றாரா அப்படிங்கறத வெரிஃபை பண்றதுக்கு கவர்மெண்ட் ஏஜென்சி மெக்கானிசம்ல சில டைம் கேப் எடுத்துக்கிறோம். அந்த கேப்புக்குள்ள இந்த விஷயம் பெருசா நடந்துருது. இவங்க இந்த சிம்மை தூக்கி ஸ்கிராப் பண்ணிட்டு வேற ஒரு சிம்முக்கு அகைன் புதுசா முதல்ல இருந்து ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த வேகத்திற்கு, ஸ்கேமர் வேகத்திற்கு அரசாங்கம் இன்னும் தயாராகவில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அப்படிங்கிறதுதான் சார் உண்மை. கண்டிப்பா சார். சார் சீதாராமன் சார், காவல்துறையில் நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி இந்த காவல்துறையில் சைபர் கிரைமுக்குன்னு இருக்கிற மேன் பவரும் டெக்னாலஜியும் போதுமா? அதை தாண்டி இது ஒரு துணை அமைப்பாகத்தான் இருக்கா? இது ஒரு மெயினான ஒரு அமைப்பா, தனியான ஒரு அமைப்பாக வர்றதுக்கான நேரம் இதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கா? கரெக்ட். இப்போ வந்து நீங்க காவல்துறையில் எடுத்தீங்கன்னா பல செக்ஷன் இருக்கு. டிராபிக் இருக்கு, கிரைம் இருக்கு, சிபிசிடி இருக்கு, எஸ்பிசிடி இருக்கு, ஃபுட்சல் இருக்கு. அது மாதிரி தனியா விங்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு விங்கு இருக்கு. அதே மாதிரி சைபர் கிரைமும் ஒரு விங்கு தான். அந்த விங்குக்கு வந்து மேன் பவர் பத்தாது. ஏன்னு கேட்டீங்கன்னா மொத்தமாவே காவல்துறையில மேன் பவர் பத்தாது. நீங்க டிராபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேன் பவர் பத்தாது, கிரைம் எடுத்துக்கிட்டாலும் பத்தாது, எல்லண்டோல அதுக்கிட்ட காவல்துறையில வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து தேவையான காவல்துறை இங்க கிடையாது, மேன் பவர் கிடையாது. அப்போது எல்லாத்துலயும் மேன் பவர் இல்லைங்கும் போது சைபர் கிரைம்ல மேன் பவர் பத்தாது. இன்னும் கொஞ்சம் அதிகமான மேன் பவர் வேணும். ரெண்டாவது, டெக்னாலஜி நாளுக்கு நாள் முன்னேறிக்கிட்டே இருக்கிற போது நாங்களும் காவல்துறையை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த அப்டேட் பண்றதுக்கு ஃபண்டு வேணும். அந்த ஃபண்டு இதுல ஒதுக்கணும். இப்ப நீங்க வந்து சாதாரணமா எடுத்தீங்கன்னா செந்தில் சார் மாதிரி ஆட்களை நாங்க பயன்படுத்திக்கணும். அவர் செந்தில் சார் சும்மா வந்து எங்களுக்கு பயன்படுத்துவாரா? அவருக்கு சேலரி கொடுக்கணும்.
இப்ப எங்களுக்கு காவல்துறையில வந்து போலீஸுக்கு வந்து 9 மாசம் 6 மாசம் ட்ரைனிங் மட்டும் தான். சைபர் கிரைம்ல வந்து எக்ஸ்பர்ட்டா நம்ம பார்க்க போனா இவங்க மாதிரி எக்ஸ்பர்ட்காரங்களை நம்ம கூப்பிடணும். இவங்களுக்கு நம்ம சேலரி ப்ரொவைட் பண்ணி கொடுக்கணும். இந்த சேலரி கொடுக்கறது யார் கொடுக்கணும்? கவர்மெண்ட்லாம் கொடுக்கணும். கவர்மெண்ட்ல வந்து ஃபண்டு கொடுக்கணும், ஃபண்டு தரமாட்டேங்கிறாங்க. ஒரு போலீஸ் ஜீப்பு கிடையாது, சரியான அதிகாரிகளுக்கு ஜீப் இல்ல. ஏன்னு கேட்டா மேன் பவர் பத்தாது. அதே மாதிரி டெக்னிக்கலா கம்ப்யூட்டரா இருக்கட்டும், இல்ல அட்வான்டேஜ் டெக்னிக்கல்ல அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வரணும். இப்ப நேற்றுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் சார். ஒருத்தர் 100 ரூபாய் பணம் அனுப்பிட்டாரு. 100 ரூபாய் தெரியாம அனுப்பிட்டேன், தயவு செய்து ஜிபேல இருந்து எனக்கு அனுப்புங்கன்னு சொல்றாரு ஒருத்தர். நேற்றுக்கு நடந்த நிகழ்ச்சி இது. என் ஃப்ரெண்டு அவரு என்ன பண்ணாரு, எங்கிட்ட போன் பண்ணி சொல்றாரு, சார் 100 ரூபாய் அனுப்பிட்டாரா, நான் அனுப்ப சொல்றாரு சார். இந்த அசோசியேஷன் செக்ரட்டரியா இருக்கனால என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், 100 ரூபாய் வந்து நீ எந்த இடம் சொல்லு அந்த இடத்துல வந்து தரேன், ஆனா லிங்க் மட்டும் அனுப்பாதீங்க அப்படின்னு சொன்னேன். அவரே அதே மாதிரி சொல்லியிருக்காரு, நான் லிங்க் எல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீ இடத்த சொல்லு, நான் 100 ரூபாய் கொண்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னு கேட்டா அந்த மாதிரி ஒரு சாதாரண மனிதனுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு. அதனாலதான் அவர் அந்த மாதிரி கேட்கிறாரு. இந்த மாதிரி ஒரு போலீஸ்ல வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்னா ஒரு ஐடியா சொல்ல ராத்திரில சொல்றதுக்கு பண்றதுக்கெல்லாம் பத்தாது, மேன் பவர் பத்தாது. இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு கேட்கணும். இந்த மாதிரி அவங்க கூப்பிட்டு பேசுறாங்கன்னா அவங்க ஆன்சர் பண்ணணும். இந்த ஆன்சர் பண்ணாதான் அவங்க வந்து சரி நமக்கு வந்து பாதுகாப்பா போலீஸ் இருக்கு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் போலீஸ்ல ஸ்ட்ரென்த் தேவைப்படுது, டெக்னாலஜி தேவைப்படுது, டெக்னாலஜிக்காரங்க யூஸ் பண்றதுக்கு வந்து ஃபண்டும் தேவைப்படுது. இதெல்லாம் நிறைய இருக்கு சார். இது வர்றதுக்குள்ள இன்னும் ஒரு 2-3 வருஷம் ஆகும். அதுக்குள்ள பாதி பேர் பணத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க. தொடர்ந்து பேசலாம் சார். சார் செந்தில்குமார் சார், இப்போ தமிழகத்தில் இந்த சைபர் கிரிமினல்ஸ் அதிகமாக இருக்காங்க, அதற்கான காரணங்கள் என்ன, அதை எப்படி நம்ம தடுக்கலாம்? உங்களோட இறுதியான சுருக்கமான உரை சார். சைபர் கிரிமினல்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த சோகால்டு கிரிமினல்ஸ் தமிழகத்தில் இருந்து அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இவங்க தமிழகத்தில் இருக்கிற கிரிமினல்ஸ் தானா அப்படிங்கிறத வந்து இன்னும் நேரோ டவுன் பண்ணணும். மேபி அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு ரீசனா இருக்கலாம், இல்ல வந்து ஈஸி மணி. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில தமிழகத்தோட எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ என்னங்கிறது தெரியும். அப்படி பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில தான் அதிகமான இந்த அப்படியான கிரிமினல்கள் அதிகமா இருந்திருக்கணும். கம்பேரிட்டிவ்லி தமிழகம் நல்ல நிலைமையிலே இருக்கு. ஆனாலும் கிரிமினல் வளர்றாங்கன்னா நம்ம அக்ரி யுவர் பாயிண்ட் சார். இந்த எக்ஸாக்டா என்ன நம்பர்ஸ் அப்படிங்கிற நம்பர் ஆஃப் கிரைம்ஸ் நீங்கள் கொடுத்த அந்த டேட்டாவை பார்த்தேன். நான் நம்பர் ஆஃப் கிரைம்ஸ்ன்ற கவுண்ட் இருக்கு, பட் இந்த கிரைம்ஸோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னும் கிளியர் கட்டா அதை நேரோ டவுன் பண்ணாதான் அதை இன்னும் ஃபர்தரா ஜஸ்டிஃபை பண்ண முடியும். எதனால வந்து ஸ்பெசிஃபிக்கா தமிழகத்துல அதிகமா இருக்காங்க, இல்ல தமிழகத்துல மேபி கவர்மெண்டோட ஏஜென்சி நல்ல வேலை செஞ்சதுனால நிறைய அரெஸ்ட் பண்ணதுனால நம்பர்ஸ் கூட இருக்கலாம். நார்த் இந்தியால வந்து அதிகமா அரெஸ்ட் ஆகாம இருக்கிறது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். we cannot say blindly with these numbers. கண்டிப்பா சார். அதே போல இப்ப இந்த இளம் தலைமுறையினர் வழி மாறி தவறா போறாங்கன்னா அதற்கு இந்த தொழில்நுட்பத்தோட தவறு நம்ம புரிஞ்சுக்கலாமா, இல்ல நம்மளோட அறிவில் இருக்கிற கோளாறு, புரிதலில் இருக்கிற கோளாறா நம்ம புரிஞ்சுக்கலாமா? தொழில்நுட்பத்தோட தவறுன்னு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன் சார். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி வந்ததுல இருந்து கேஸ் வந்து ஆபத்து வெடிச்சிரும் அப்படின்னு சொன்னது, எலக்ட்ரிக்ல ஷாக் அடிச்சிரும்னு சொன்னதுல இருந்து எல்லா விஷயங்களுமே தொழில்நுட்ப வளர்ச்சி வரத்தான் செய்யும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் அடாப்ட் பண்ணி போகத்தான் செய்யணும். ஸோ இது வந்து ஒரு டபுள் எட்ஜ்டு ஸ்வார்டு. நான் இளைஞர்கள் சொல்ல விரும்புற ஒரே விஷயம் என்னன்னா, நாம ஒரு VPN போட்டுட்டோம், இல்ல ஒரு ஆனியன் ப்ரௌசரை யூஸ் பண்ணிட்டோம், அதனால நம்மளை யாரும் ட்ரேஸ் பண்ணிடவே முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா ஐ ஆம் சோ சாரி. உங்களோட வீட்டோட கதவை வந்து சைபர் கிரைம் டிவிஷன்ல இருந்து என்னைக்கு வேணாலும் தட்டுறதுக்குரிய வாய்ப்புகள் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கறது மட்டும் இளைஞர்கள் உணர்ந்துகிட்டா போதும் சார். அவங்க இந்த பிரச்சனையில இருந்து ஈடுபடாம இருக்கலாம். நன்றி சார். சைபர் கிரைமில் தமிழகம் டாப், கெட்டுப்போனது நம் அறிவா, அறிவியல் தொழில்நுட்பமா என்ற தலைப்பில் இன்றைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ.